அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசியினருக்கு 3 சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கின்றனர். 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் அதாவது தங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 5இல் சனி, அஷ்டமத்தில் குரு, 10இல் கேது இருக்கிறார். பயனற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது. தங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை காணப்படும். தோற்ற பொலிவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனதில் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். இசை சார்ந்த துறைகளில் புதிய நுணுக்கங்களை அறிவீர்கள். உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வீர தீரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். தகவல் தொடர்பு துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். 2 முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை அடைவீர்கள். வெற்றியை சந்திப்பீர்கள். ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்து 3இல் இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்றும் பலமாக இருக்கிறார். செவ்வாய் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வாரம் இது. முக்கியமான மனிதர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பர். தெய்வ பலன் உண்டு. தசாபுக்திகள் நல்ல முறையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். பணம் தேவையான அளவிற்கு இருக்கும். இடம் வீடு வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு இது உகந்த நேரம். நல்ல உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். 8இல் குரு, 4இல் ராகு போன்ற கிரகங்கள் அவ்வப்போது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவை தர செய்யும். ஆகவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எப்பொழுதோ முடிந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி தங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும். கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதியில் உள்ள 3வது பாடல் அறிந்தேன் எவரும் அறியா என்ற பாடலை மனமுருக பாடுங்கள். தங்களது கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.